நம்ம அக்ரிமெண்ட் போட்டு தான் ஒர்க் ஆரம்பிக்கிறோம். ஆனாலும் ஏன் ஃபைனலில் வந்து ப்ராப்ளம் வருது? இந்த அக்ரிமெண்ட் ரியலி ஒர்த்தா இல்லையா? இல்லை நம்ம அக்ரிமெண்ட் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணும்போது அது என்னென்னலாம் மென்ஷன் பண்ணிக்கிறோம், இந்த அக்ரிமெண்ட் வந்து யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகன்றதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இது SNK பிளானிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். நான் இன்ஜினியர் நிர்மல். நம்ம ஒரு இன்ஜினியரை பார்த்து ரேட்லாம் பேசி ஃபைனலாக அந்த பிளான் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கடைசி ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் ரெடி பண்ணும். இந்த அக்ரிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாய் வார்த்தையாக பேசுறது எல்லாமே வந்து ஒரு டாக்குமெண்டேஷனில் ரெடி பண்ணி மியூச்சுவலாக ரெடி பண்ணி நம்ம சைன் பண்ணிக்க தான் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிஸ்கஷனில் உட்காந்துருப்போம், ஒரு பிளான் ஃபைனல் பண்ணியிருப்போம். ஸோ எத்தனை காலம் வரும்னு இருக்கும், எத்தனை வந்து என்ன மாதிரியான சிமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரியான ஸ்டீல் யூஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரியான பிரிக் யூஸ் பண்ண போகிறோம்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு கோட் சொல்லியிருப்பார். இல்லை கிளைண்ட் வந்து எனக்கு இந்த மாதிரியான இப்போ நம்ம வந்து நார்மல் பிரிக் யூஸ் பண்ணோம், இல்லை எனக்கு வந்து ஒயர் கட் பிரிக் வேணும்னு கிளைண்ட் சைடில் வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட் வச்சிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு போனால் ஒரு 6 months 8 months இல்லை 1 year ப்ராஜெக்டோட ஸ்கொயர் ஃபீட் ஏற்ற மாதிரி அந்த பில்டிங் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கும். இது எல்லாமே நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ணி இதெல்லாம் தான் எங்கள் பில்டிங்கில் வேணுன்றது நம்ம மியூச்சுவலாக ரெண்டு பேரும் ரெடி பண்ணிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட். ஸோ இந்த அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிட்டாலே நம்மளுக்கு பாதி ஒர்க் முடிச்சிடும். ஏன்னா நம்ம வந்து பில்டிங்கோட ஸ்கொயர் ஃபீட் ரெடி பண்ணியாச்சு, மியூச்சுவலாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. வந்து டைல்ஸுக்கு இந்த ரேட்டில் தான் நாங்கள் இன்ஜினியர் சொல்லியிருப்போம், டைல்ஸ் இந்த ரேட் தான் இருக்கும், பிரிக் தான் யூஸ் பண்ணுவேன், ராடு தான் யூஸ் பண்ணுன்ட்டு. இல்லை நம்ம டிஸ்கஷனில் போகும்போது இல்லை எனக்கு வந்து வேறு ராடு வேணும், பிரிக்கு வேறு ராடு வேணும்னும் போது இதுக்கான டிஃப்ரென்ஸ் ஆஃப் காஸ்ட் வருமா? மெயினான விஷயமே இதுதான், இதுக்கான டிஃப்ரென்ஸ் ஆஃப் காஸ்ட் வருமா? இல்லை இன்ஜினியர் சொல்லக்கூடிய ரேட்டு இது எல்லாமே கவர் ஆகுமா? ஏன்னா ஒரு ரேட்டுன்னும் போது அதில் சர்டன் ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே வந்து இந்த ரேட்டோட ஒன் ஆஃப் த காம்பினேஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. ஸோ இதுலேருந்து ஒரு சிலது தாண்டி போகும்போது தான் அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் காஸ்ட் வரும். ஸோ இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இல்லை எனக்கு பிரிக் வந்து ஒயர் கட் பிரிக் தான் வேணும், அதுக்கான காஸ்ட்டை நான் பேர் பண்ணிக்கிறேன், இல்லை பாதி பேர் பண்ணிக்கலாம். இதை நம்ம என்ன பேசுகிறோமோ இது எல்லாத்துக்குமே டாக்குமெண்டேஷனில் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓவரால் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் காஸ்ட் வருது. இப்போ ஆத்து மணம் போனால் டிஃப்ரென்ஸ் ஆஃப் காஸ்ட்டா, இல்லை டைல்ஸில் வந்து டைல்ஸ் வேணால் மார்பிள் போகலாம். அப்படி மார்பிள் போனான்னு பார்த்தீங்கன்னா மார்பிள் லேயிங் காஸ்ட் இருக்குது, மார்பிள் காஸ்ட் இருக்குது, அதோட பாலிஷிங் காஸ்ட் இருக்குது. இதெல்லாம் யார் பேர் பண்ணுறது? இன்ஜினியர் பேர் பண்ணுறாரு, இல்லை கிளைண்ட் பேர் பண்ணுறாங்க, இல்லை மியூச்சுவலாக பேர் பண்ணிக்கிறோமா? இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த அக்ரிமெண்ட்டில் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓவராலாக நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட் எவ்வளோ ஆகுது, இதை தாண்டி நம்மளுக்கு எவ்வளோ செலவு இருக்குன்றதும் ஃபஸ்ட்டே ஃபைனல் பண்ணிடலாம். இல்லை ஒரு சில ஐடியாக்கள் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா அட் த டைம் ஆஃப் ஒர்க்கில் வரும். நம்ம ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். இல்லை எனக்கு மேலே இன்னொரு ரூம் வந்து எக்ஸ்டென்ஷன் வேணும், இல்லை எனக்கு ஃப்ரண்ட்டு போர்ட்டிகோ வந்து எக்ஸ்டென்ஷன் வேணும்னு ஒரு சில ஐடியாஸ் தோணும். இதுவும் நம்ம வந்து இந்த அக்ரிமெண்ட் கூட அப்போவே அட்டாச் பண்ணிக்கலாம். சார் இந்த மாதிரி மேலே ஒரு 10க்கு 10 ரூம் வேணும், இதுக்கான ரேட் எவ்வளோ ஆகுதுன்ட்டு. ஏன்னா அது வாய் வார்த்தையே பேசாமல் 10க்கு 10 தானே சார், ஒரு 2 லட்ச ரூபா ஆகுது, 3 லட்ச ரூபா ஆகுதுன்னு பேசாமல் அதையும் நம்ம அக்ரிமெண்ட்டில் அட்டாச் பண்ணிடணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைனல் பேமெண்ட்டில் வந்து எந்த இஷ்யூவும் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ஒரு 2 லட்ச ரூபான்னு ஐடியாவில் இருப்போம். அவங்க வந்து கொஞ்சம் இல்லை சன்ஷேடில் எக்ஸ்டென்ஷன் போட்டு ஒரு 2,10,000 2,20,000 போது பெரும்பாலும் பிரச்சனை எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த 10,000 20,000 வரும். நம்ம வந்து ஒரு இன்ஜினியரை நம்பி ஒரு 6 months 8 months கூட நம்மளோட 20 லட்சம் 30 லட்சம் கொடுத்து அந்த பில்டிங்கை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு போவோம். அதெல்லாம் பெருசாக ப்ராப்ளம் வராது. பட் அந்த ஃபைனல் டைம் ஆஃப் பேமெண்ட்டில் வந்து எனக்கு இந்த 10,000 கூட 20,000 கூட அவரும் கேட்கும்போது அவருக்கும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்மளும் என்ன நினைப்போம்னு பார்த்தீங்கன்னா 10,000 20,000 கேட்குறாரு, நம்ம இவ்வளோ கொடுத்துருக்கோமேன்ற மாதிரியும் ஒரு மன நெருடல் வரும். ஸோ அதெல்லாம் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ஒரு அக்ரிமெண்ட்டு ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டு பிளான் ஃபைனல் பண்ணிட்டு ரேட் டிசைட் பண்ணிட்டு என்னென்ன வரும் வராது அதையும் ஃபைனல் பண்ணிட்டு டிஃப்ரென்ஸ் ஆஃப் காஸ்ட் எது வரும்னு பார்த்து இது எல்லாமே நம்ம அக்ரிமெண்ட் எடுத்துகிட்டு வரும்னு பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் வந்து மியூச்சுவலாக 2 பேரும் பண்ணுறது, 2 பேருக்குமே தெரியும் அதில் என்ன இருக்குது என்ன இல்லைன்றது. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைனல் டைம் எந்த வித இஷ்யூஸும் இல்லாமல் நம்ம பில்டிங்கை வந்து ப்ராப்பராக முடிச்சு முடியும், எந்த வித மனஸ்தாபமும் வராது. ஸோ இதுதான் அக்ரிமெண்ட்டை பற்றின பேசிக்கான விஷயம். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.